நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ரோஜா ட்ரீ ரோஸ்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தரையோடு இல்லாமல் தரையில் படர்ந்து வளராமல் ஒரு 1.5 அடி ஸ்டிக் மாதிரி வந்து அதுக்கு மேலே தான் நம்ம செடியே பார்க்க முடியும். இதற்கிடையில் ஒட்டு கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கீழே எந்த கிளையுமே இருக்காது, இடையில் ஒட்டு கட்டியிருப்பாங்க. அதற்கு மேலே தான் நமக்கு வந்து பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நம்ம இந்த செடியை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரியே என்கிட்ட 3 வகையான ரோஜாக்கள் ட்ரீ ரோஸ் இருக்குது. நீங்களும் விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேவையான நிறத்தில் உங்கள் நர்சரிகளில் ட்ரீ ரோஸ்னு கேட்டு வாங்கலாம். மர ரோஜான்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடித்தமான நிறத்தில் வகையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு ரோஜா, இது லெஹர்ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்படி மற்றொரு வகையும் இருக்குது என்கிட்ட. இந்த மாதிரி வகைகள் நமக்கு ஈஸியாக வளர்ந்துடும். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு வித க்ரோத் ப்ரமோட்டர் சூப்பர் சொனாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளை வேகமாக வளரச் செய்யக்கூடிய ஒரு உரம். இதை நாம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து செடிக்கு மண்ணுக்கு கொடுத்துர்லாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இப்படி நீர் உரங்களை கொடுக்கும் பொழுது செடியானது உடனடியாக ஏற்றுக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த வகையில் இந்த ட்ரீ ரோஸ்லாம் நல்லா வளர்ந்துருது பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான வகையில் நீங்கள் நர்சரிகளில் கேட்டு வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க செடிகள் எல்லாவற்றையுமே இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காய்கறி செடிகள், பூச்செடிகள், இந்த பிரம்ம கமலம், இப்படி பல வகையான செடிகள் இருக்குது. ஷேட் நெட்டுக்கு கீழே இருக்கிறதுனால வெயிலில் அதிக பாதிப்பு ஏற்படுறதில்ல. சாமந்தி செடிகளும் நிறையா இருக்குது. எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை நாம் கொடுத்துடலாம். ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். அந்த வகையில் ட்ரீ ரோஸ் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே எந்த கிளையும் இல்லாததுனால நமக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல உயரமாக வந்து பூக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான பூக்கள் மேலே உயரத்தில் போய் பூத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான வித்தியாசமான வகைகளை வாங்கி வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். 2 செடி வாங்கிறத ஒரே செடியாக வாங்கி கூட நம்ம இப்படி ஒரு வித்தியாசமான செடிகளை வளர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.